நான் எப்போ பிரியாணி செஞ்சாலும் பிரியாணி குழஞ்சிடுதுன்னு வருத்தப்படுறீங்களா? இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உண்மையாகவே உதிரி உதிரியான டெக்ஸ்சரில் கிடைக்கும். இன்றைக்கி தக்காளி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி பாத்திரத்தில் நெய் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சதுமே 3 பெரிய வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 6 பெரிய தக்காளி பழம், உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 4 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துட்டு ஒரு 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஃபுல் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அரிசியும் தண்ணியும் இந்த அளவுக்கு வந்துட்டு ஒன்றா வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 15 நிமிஷம் தம் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். உதிரியான டெக்ஸ்சரில் தக்காளி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.